ஹாய் மக்களே, நம்ம இன்னைக்கு மட்டன் நுரையீரல் வச்சு தாங்க ஒரு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு குக்கர் எடுத்துட்டு ஆயில் ஆட் பண்ணி பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாமே ஆட் பண்ணி அது பொரிஞ்சதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க நுரையீரலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதுலேருந்து தண்ணி விடும். தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா வதங்கிட்டு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நுரையீரல் உங்களுக்கு ஆயிலில் வதங்குதோ அவ்வளவும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கோம். அதுவும் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். அதுவும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு கடலப்பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. கைப்பிடி கடலப்பருப்பு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 சொம்பு தண்ணி ஆட் பண்ணி தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணி ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆயாச்சுங்க. சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம ரொம்ப பிடிச்சிருந்தா சப்போர்ட்